பெண்கள் நேரம். அண்ட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பண்டிகை அப்படின்னாலே வந்து புது ட்ரெஸ் வேர் பண்ணுவோம். அட் த சேம் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்ப்போம் அண்ட் ரிலேஷன்ஸை பார்ப்போம். நம்மளோட ஸ்வீட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆனால் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்மளே வந்து செஞ்சு கொடுத்தோம்னா எப்படி இருக்கும், நல்லாவே இருக்கும்ல. ஸோ அதுக்கு நமக்கு கிடைக்கிற என்கரேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே செல்ஃபாக எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஸ்வீட்ஸும் வந்து செய்கிறதுன்றதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நம்ம ஷெஃப் வினோத் வந்து உங்களுக்காக டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஸ்வீட் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்வீட்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஹாய் ஷெஃப். ஹாய். இன்னைக்கு என்னென்ன ஸ்வீட் நம்ம பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மால்புவா, இது இங்கே ரொம்ப ஃபேமஸ், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். இது வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பேன் கேக் மாதிரி இருக்கும் ஸ்வீட். ஸோ பேன் கேக் மாதிரி ஒரு ஸ்வீட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க பொழுது ஓகே, நம்மளோட தீபாவளி ஸ்பெஷலான ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்து வேணும் பொருட்களை பார்த்துக்கலாம். கோவா 200 கிராம், மைதா 200 கிராம், எண்ணெய் 1 லிட்டர், சர்க்கரை 1/2 கிலோ, ஏலக்காய் பொடி சிறிதளவு. மால்புவா செய்ய தேவையான பொருட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோடைய செய்முறை பற்றி நம்ம ஷெஃப் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் ஷெஃப். மால்புவா வந்து பார்த்திங்கன்னா முதலே சொன்ன மாதிரி ஒரு பேன் கேக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்லெஸ் கோவா நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு சேஃபர் பால்கோவா ஸ்வீட்லெஸ், பால்கோவா இல்லை, ஸ்வீட்லெஸ் கோவான்னு கேட்டாலே கிடைக்குமா? ஸ்வீட்லெஸ், ஸ்வீட் போட்டதில்லை, ஸ்வீட்லெஸ். ப்ளஸ் வந்து மைதா கொஞ்சம் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் கோவா. இது ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணணும் பை ஆடிங் ஏலாச்சி பவுடர், ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி இது ஒரு டோ மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். எவ்வளோ மைதா? 200 கிராம்ஸ் ஆஃப் மைதா. கோவா ஒரு 50 கிராம்ஸ். அதாவது ஸ்வீட் இல்லாத மாதிரி ஒரு கோவா வந்துட்டு நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வந்து நம்ம மைதா நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடரும் ரொம்ப தேவை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பில் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஃபைனலாக. அதனால நமக்கு ஸ்வீட்டான கோவா வேண்டாம், தேவையில்லை, நாட் ரிக்வயர்ட். அதனால் ஸ்வீட்லெஸ் கோவா. இதை நான் வந்து ஃபுட்டோட க்ளோஸாக ஹேண்டில் பண்ணுறதுனால நம்ம ஹேவிங் க்ளவுஸ், ஹேண்ட் க்ளவுஸ். ஸோ எந்த ஒரு ஃபுட்டுமே ரொம்ப ஹைஜீனாக நீங்கள் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். சுத்தமாக சமைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு தோசை பேட்டர் அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் அந்த அவ்வளோ கெட்டியமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் பேன் கேக் மாதிரி போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு கலர்ஸ் எதுவுமே நீங்கள் கலர்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லம்ஸ் இருக்கக்கூடாது, கெட்டியமாக அந்த லம்ஸ் திப்பி அது இருக்கக்கூடாது. அது இல்லாதவாறு நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எப்படி நம்ம பேன் கேக் மாதிரி நம்ம பண்ணுவோம் ஷெஃப்? இல்லை, அந்த ப்ராசஸ் அந்த மாதிரி பேன் கேக் மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் சுகர் சிரப்பை போட்டு வெளியே எடுத்துரும். இப்போ இது ஆல்மோஸ்ட் மிக்ஸ் ஆயிடுச்சு. தோசை மாவு அளவுக்கு வந்துருச்சா? அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டோ ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதே மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த ஒன் ஸ்ட்ரெச்சில் அப்படி போர் பண்ணிங்கன்னா போதும் பேட்டரை. இட்லி மாதிரி நமக்கு வந்துட்டு இல்லை, இட்லி மாவு திக்காக இருக்கும், இது அவ்வளோ திக்காக இருக்காது. அது ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டின் ஷேப்பில் நீங்கள் போர் பண்ணிங்கனாலே அது குக்காய் மேலே வந்துடும். ஸோ அகைன் யூ டு டர்ன் இட்.
டர்ன் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சுகர் சிரப் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இது எப்படி ஷெஃப் கலர்? கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இல்லை ஆக்சுவலி இது ப்ரௌன் கலரில் வரணுமா? கொஞ்சம் குக் ஆகணும். லைட் ப்ரௌன் கலரில் இருக்கு. ஆமாம். இதில் பார்த்தோன்னா இதெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு லேடில் வச்சு எக்ஸ்ட்ராஸ் ஆயிலை ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள், வெரி டேஸ்டி ஸ்வீட். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. பங்களாதேஷ் அண்ட் நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. ப்ளஸ் இந்தியாவிலேயும் ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணுவாங்க. சுகர் சிரப்பில் நல்லா சோக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மால்புவாவை ஒரு பிளாட்டரில் எடுத்துட்டேன் நான். சம் கார்னிஷிங் வித் சம் ஃபைன் சாப் பிஸ்தாஸ். ஸோ சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம ஒரு மால்புவா ரெடி பண்ணிட்டோம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹோலி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மால்புவா கண்டிப்பாக இருக்கும். அண்ட் லார்ட் ஜெகநாத பூரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிச்சயமான ஒரு ஸ்வீட்டை அவங்க வந்து பரிமாறுவாங்கன்னா அந்த கடவுளுக்கு இந்த மால்புவா தான் கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம எந்த ஃபெஸ்டிவலுக்கும் நம்ம வீட்டில் பண்ணி கண்டிப்பாக வரவங்களை வந்து கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.